ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித மனம் எப்பொழுதுமே சந்தேகத்திற்கு உள்ளாகக்கூடியதாக இருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சதையையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுக்க முயலுகின்றார். அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம் என்றும் சொல்லுகின்றார். ஆனால் இந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். நாம் உண்பதற்கு இவர் தமது சதை எப்படி கொடுக்க இயலும் என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போல்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம். இதோ சவுலாகிய பவுலடியார் தன்னுடைய வாழ்விலை மாற்றத்தை ஏற்படுகின்ற பொழுது, இதோ இந்த உலகம் எல்லை வரை, கடைசி எல்லை வரை நான் நற்செய்தியை பறைசாற்றுவேன் என்று சொல்கின்ற பொழுது அவரையும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த தன்னுடைய சதையையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாக கொடுக்க விரும்புகின்றார் என்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நம்முடைய வாழ்விலே அதற்கான மாற்றத்தை நம்மிலே கொண்டு வர முடியும். இதோ நாம் அனைவருமே இயேசுவை போல மாற்றம் பெறுவதற்கு, அவரை போல நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றார். இதோ நாம் அவரை போல நாம் வாழுகின்ற பொழுது, அவராக நாம் மாற்றம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நம்முடைய மனித குணாதிசயங்கள் எல்லாம் மாறி, இதோ ஆண்டவர் இயேசுனுடைய அந்த குணாதிசயத்தை நாம் ஆடையாக அணிந்து கொள்கின்ற பொழுது அவராக நாம் மாறுகின்றோம். நாம் நன்மை நிறைந்தவர்களாக மாற்றம் பெறுகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஆனால் பல நேரங்களில் நாம் அதை செயல்படுத்த முன் வருவது கிடையாது. மனித இயல்பிலே நாம் வாழ முற்படுகின்றோம். இதுவே எனக்கு போதும் என்கின்ற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவேதான் நாம் ஒரு சில வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உடலையும் இரத்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். பேரளவிலே ஒரு சில வேளைகளில் விசுவாசமற்ற ஒரு நிலையிலே நாம் அந்த அப்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்விலே எந்த ஒரு மாற்றமும் நிகழாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் தரக்கூடிய அந்த உணவை, அவர் தரக்கூடிய அந்த இரத்தத்தை நாம் உணவாக பானமாக நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும், அதிசயங்கள் ஏற்படும். நாமும் இயேசுவாக மாற்றம் பெறுவோம். அதையேத்தான் நாம் பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். தொடக்க காலத்திலே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மக்களையும் அழித்து ஒழிக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ அவரை தடுத்து ஆட்கொள்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை அவர் காண்கின்றார். இதோ பவுலடியார் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரை எப்பொழுது முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே அவரை போல அவர் மாறிவிடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்காக அவர் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். எனவேதான் அவர் அழகாக சொல்வார், இதோ வாழ்வது இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இத்தகைய மனநிலையை நாமும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அழைப்பெடுக்கப்படுகின்றோம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உணவாக பானமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அவராக நாம் மாற்றம் பெற நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்கும். நம்முடைய பண்பு நலன்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவருடைய பண்பு நலன்களால் நாம் அலங்கரிக்கப்பட்டு நாம் எப்பொழுதும் நன்மை நிறைந்தவர்களாக, செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்யக்கூடியவர்களாக, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்கின்ற மனநிலையோடு வாழ்வதற்கு அது நமக்கு துணையாக இருக்கும். எனவே அதற்கான வரத்தை வேண்டி இது தெய்வீக விலையை தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். ஆமீன்.